இருக்கிறாங்க. யாருனாலும் போய் சந்திக்கலாம். எளிமையானவர், எளிதாக அணுகக்கூடியவர். அதுபோல தன்னிடம் கொடுக்கப்படும் மனுக்களின் மீதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறார். எத்தனையோ பேருக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்துள்ளார்கள். அதுபோல பல்வேறு தனிப்பட்ட முறையிலும் அமைக்கிற வேண்டும். ஏனென்றால் அவங்க 2014 ஆட்சியில் செஞ்ச வாக்குறுதி கூட எதுவும் செய்யல. வாக்குறுதி கருப்பு பணத்தை கொண்டு வருவனாரு. கருப்பு பணத்தை இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கல போல, கண்டுபிடிக்க முடியல. சும்மா வாய் சொல்ல சொன்னாங்க. வேலை வாய்ப்பு வழங்குவேனாங்க, தரல. அதுபோல அவர் எந்த ஒரு சிறப்பு திட்டமும் தரல. 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற சூரியன். நன்றி, வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பணிகளையும் அந்த கட்சிகளின் நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பிரதமர் நேற்று பேசும்பொழுது சொல்லி இருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர் அவர்களே நினைத்தால் கூட எதிர்கட்சிகள் வந்தார்கள் என்றால் மாற்றுவார்கள், மாற்றியே தீருவார்கள். செக்யூலரிசம் என்ற வார்த்தையை நாங்கள் நிச்சயமாக அரசியல் சாசன புத்தகத்திலிருந்து அகற்றுவோம் என்று. மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மக்களை பிரித்தாண்டு, இது பிரதமருக்கு புதிதல்ல. குஜராத்ல அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது என்ன நடந்ததுன்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அது இப்பொழுது மணிப்பூரிலே நடந்து கொண்டிருக்கிறது. செல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த மண்ணிலே உரிமை பெற்றவர்களாக, இந்த மண்ணிலே நாம் இத்தனை நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு பெற்றிருக்கக்கூடிய சமூக நீதியை காப்பாற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும், உயர வேண்டும் என்றால் எந்த காலத்திலும் மீண்டும் பிஜேபியோ நரேந்திர மோடியோ இந்த நாட்டிலே எந்த பதவிக்கும் வரக்கூடாது என்ற அந்த உறுதியோடு நாம் தேர்தலிலே பங்கேற்க வேண்டும். வெள்ள நிவாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ ₹1 கொடுத்திருப்பாரா இது வரைக்கும்? ஆறாறியதை எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் என்று மக்களை ஒவ்வொரு நொடியும் வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெரிய பெரிய அந்த தேர்தல் பத்திரங்களை பிஜேபிக்காக வாங்குகிறார்கள். நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்கன்னா உங்க மேல வழக்கு போட்டு வரக்கூடிய தேர்தலிலே நாம் பிஜேபி இனிமேல் இந்த மண்ணிலே அதற்கு இடமில்லை, வேலை இல்லை. RSS சங் பரிவார் அத்தனையும் மூட்டை கட்டி இந்த நாட்டில் இருந்து தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இங்கே